குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்திற்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு, சரிங்களா. நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போது இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு அடியனின் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த பங்குனி மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு எதிலிருந்தெல்லாம் விடிவு காலம் பிறக்க பொழுது என்னென்ன அதிசயங்கள் காத்துட்ருக்கு அப்படின்னு பார்ப்போம். பங்குனி மாதம் தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா மேஷராசி என்பவர்கள் வெற்றிக்கான ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் வெற்றி அடைய போகிறோம், யாரும் நம்மளுக்கு அது உதவி செய்ய போகிறாங்க, யார்கிட்டலாம் உதவிகள் கிடைக்க பொழுது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு விஷயங்கள் பார்ப்போம். ஸோ மேஷம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க அன்பர்கள்னு சொல்லலாம். இவங்க இது வரைக்கும் நீங்கள் நடந்துட்டு இருந்த சில பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதனா இருந்திருக்கும், இல்லை தீராத பிரச்சனைகள் எதனா இருந்திருக்கும், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், நிறைய கடன் கூட நிறைய வாங்கியிருப்பீங்க. அதாவது நீங்களாவே கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க, போயிட்டு வாலண்டரியாகவே சில விஷயங்கள் நான் செய்ய போகிறேன், சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காலமாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றிகள் இதுவரை நீங்கள் செஞ்ச விஷயங்கள், இப்போ அறுவடை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தை ஃபஸ்ட்டு உழுவாங்க, அதுக்கான விதை விதைப்பாங்க, அந்த விஷயங்கள் அந்த ப்ராசஸில் இருக்க பாருங்கள். இதுவரை நீங்கள் செஞ்சுட்டு வந்துருப்பீங்க. இந்த தை மாதத்தில் இந்த அறுவடை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த பணம், அந்த விஷயங்களுக்கான பலனே அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதுபோல் ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். எடுத்த அனைத்து செயல்களும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில், சரிங்களா, இதுவரை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள், இந்த தோல் நோய்கள், இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இஎன்டி ரிலேட்டடான விஷயங்கள், ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட சில பேருக்கு உடம்புல பிரச்சனைகள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்கும். இது போல் விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சி, சரிங்களா, ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த மாற்றுத்திறனாளிகள் யாருனா இருந்தாலும், இல்லை மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் யாருனா இருந்தால் அன்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களோட அண்ணன் சொல்லுவாங்க, மூத்தவர்கள், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், யாரானா இருக்கலாம், உங்கள் மூத்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமாக, இல்லை நீங்கள் யாராவது அண்ணன் அக்கான்னு கூப்பிடுவீங்க பார்த்தீங்களா, ஸோ அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவி தானாகவே வந்து சேரும். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, திடீர்னு அந்த உதவி வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் யாரெல்லாம் இந்த வாட்டி தேர்வு எழுத போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல செய்தி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை கடந்த 1 வருஷமாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அதுவே ஒரு பெரிய போராட்டம் தான். இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்களை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ, சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும், ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில்நுட்ப கல்வி எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதில் ஒரு கோலோச்சும் நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது. அதனால் மேலும் இந்த மேஷராசி அன்பர்கள், மாணவர்கள்,
சரிங்களா? மாணவ அன்பர்கள் யாரெல்லாம் என்னென்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அதுக்கான நீங்கள் விரும்பிய குரூப்லேயே நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னாங்க எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு ஜாக்பாட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுன்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? அப்போ நான்காம் வீடு பார்த்திங்கன்னா நம்ம தாயார் ஸ்தானங்கள், ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தாயார் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு இந்த சளி தொந்தரவுகள் எதுனா இருப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுது ஆக இருந்தால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவ்ஸ் ஏதாவது சின்ன சின்னதாக அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டாயம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டைட் பொசிஷனாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சுகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களோ மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு குழந்தைக்கான விஷயங்கள் மருத்துவ உதவியோடு இந்த காலகட்டத்தில் கைகூடும் சொல்லலாம். குழந்தை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பாக இந்த பங்குனி மாதம் திகழப்போது. குழந்தை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே குழந்தைகளை கொஞ்சம் கையில் நீங்கள் பார்த்து பக்குவமாக இந்த அவுட் சைடு ஃபுட்டெல்லாம், இந்த கலராக இருக்கும் பாருங்கள், அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்காம கொஞ்சம் நேச்சுரலான ஃபுட்டு கொடுத்துட்டு வீட்டில் சமைக்கிற உணவே குழந்தைக்கு கொடுங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பேரில் ஒரு முதலீடு செய்வதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழப்போகுது. மேலும் மேஷராசினர்களுக்கு திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்க, இல்லைன்னா கூட்டு தொழில் செய்யலாம், இல்லை இன்னும் கல்யாணமே ஆகாமல் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அதெல்லாம் கைகூடும். ஆனால் கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சரி, அதெல்லாம் விரயம் தான். கூட்டாளியால் கொஞ்சம் விரயம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஒரு செலவு செய்யணும் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். செலவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு செய்யலாம். அப்படி இல்லை, அதை நான் இன்னும் வேறு மாதிரி நல்லபடியாக மாற்றணுன்னா அவங்க பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படியும் இல்லைனா நானும் என்னோடய கணவரும் நானும் என்னோடய மனைவியும் 2 பேரும் சேர்ந்து இன்ப சுற்றுலா போகலாம். இதில் எந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற போல் கண்டிப்பாக ஒரு செலவு இருக்குது. ஒரு கால் சம்மந்தப்பட்ட பகுதியில் அவங்களுக்கு ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறிய உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கண்டிப்பாக இதை நம்ம பாசிட்டிவாக நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா அது வருவதற்கு முன் காப்பும்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ அது வரத்துக்குள்ளே நம்ம பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அந்த விஷயங்கள்லாம். மேலும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றியை தரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழில் வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். ஏன்னா விரைய சனின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு திகழப்போகுது சொல்லலாம். ஆல்ரெடி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. இன்னும் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்க பொழுது மேலும் பார்த்திங்கன்னா அந்த பணியாளர்கள் தான் கொஞ்சம் செட் ஆக மாட்டாங்க. ஆளுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. சரியான ஒரு ஒர்க்கர்ஸ் கிடைக்காம ஒரு ப்ரெஷரில் இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து, அதாவது வெளியூர் வெளிநாட்டில் எங்கேயாவது ட்ரை பண்ணிங்கன்னா, இல்லை வேறு ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கான தொழிலாளர்களோ உங்களுக்கான முதலீடோ உங்கள் தொழிலோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலேயே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் கம்பல்சரியாக. அப்போ இருந்தால் தான் இன்னொரு பிரான்ச் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியூர் வெளிநாடு உங்கள் மாவட்டத்திலேருந்து வெளியே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 2வது திருமணத்துக்கு வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெளியிலேருந்து உங்களுக்கு வரன் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்களாகவே இல்லை நண்பர்கள் கூட நீங்கள் இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்களாக ஏற்படுத்திக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மேலும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எந்த விதமான கெடுபிடிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸோ இல்லை ஏதாவது பில்ஸ் என்ன இருந்தால் அதை கண்டிப்பாக பே பண்ணிவிடுங்க. கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதனால் கண்டிப்பாக தண்டனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இருக்குது. ஏன்னா இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இதை கவர்மெண்ட்டை பார்க்காத யாரும் கட்டுக்க மாட்டாங்க, இல்லை நம்மள மூத்தவர்கள் தான் அவங்க தெரியாது நம்ம அவங்கள ஏமாற்றிடலாம் அப்படின்னு எந்த ஒரு திங்கிங்கும் வேண்டாம். அதையெல்லாம் காலத்திற்கு கண்ணாடி போல் அப்படியே உடச்சி காட்டும். சரிங்களா? அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.